சட்டப்பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் குறிப்பிட்ட சாதி குறித்து பேசிய நிலையில் இது லைவ் புரோகிராம் என்றும் ஒரு அமைச்சர் இப்படியெல்லாம் பேசக்கூடாது எனவும் சபாநாயகர் அப்பாவு வெள்ளையடித்து கண்டித்த சம்பவம் சிறிது நேரம் சலசலப்பை ஏற்படுத்தியது. கைக்கும் தான் ஒழிய நபர்களுக்காக அல்ல, கூட்டணி கட்சிகள் நபர்களுக்காக ஒரு பக்கம் வாக்குகள் விழுந்தாலும் அதில் யார் நிற்கிறார்கள் என்று பார்த்துத்தான் வாக்களிப்பார்களே தவிர மக்கள் ஏதோ தனக்காக வாக்களிப்பதாக யாரும் நினைக்க வேண்டாம் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே என்ன சபாநாயகர் சொல்லுங்க, வெள்ளடிச்சல இருங்க ஐயா, நீங்க வர 50% 20% வேணும், அவ்வளவு 30% அல்ல. இஸ்லாமியர்களுக்கு 3.5% வாக்க மாட்டோம். ரெட்டியாரெல்லாம் எதுக்கு பேக்வர்ட் ஆகணும்? ரெட்டியாரெல்லாம் தான் பூரா பேர் ஹோட்டல் வச்சிருக்கீங்களே, நல்லா சம்பாதிக்கணும். அந்த வார்த்தையை பயல்கள்ங்கிற வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீங்க இது லைவா போகுது. தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாருமே நீங்க தயவு செய்து லைவ் ப்ரோக்ராம் 20 அமைச்சர்களுடைய பதில்கள் கொஞ்சம் கவனமாட்டு நீங்க 3.5% முஸ்லிம்களுக்கு கொடுக்குறோம். ஆதி திராவிடர்கள் இருந்து 18% மொத்தம் 19%, 1% பழங்குடி மக்கள், 3% அருந்ததியர்களுக்கு கொடுக்கிறார். இந்த 2 சட்டத்தையும் கொண்டாந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஆகவே சமூக நீதி என்பது கலைஞருக்கு சொந்தமானது, யாருக்கும் தனிப்பட்ட சொந்தம் என்று சொன்னால் அது கலைஞர் ஒருவரை தவிர வேற யாரும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த கிரீமி லேயர் இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.